கொய்யாவில் மஜாவான பர்ஃபார்மன்ஸ்டா. ரொம்ப நாள் கழிச்சு ஆர்சனல்டேருந்து ஒரு ஃபுல் ஃப்ளோயிங் அட்டாக்கிங் ஃபுட்பால் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இது எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதத்தோட சதி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வருஷமும் ஏப்ரல் மாதம் நமக்கு நல்லதாக அமையாது. அண்ட் இந்த வாட்டி மே முடிச்சிருச்சு. அண்ட் இனிமேல் நல்லதே நடக்கும் நமக்கு. அண்ட் இன்றைக்கி முக்கியமான ரீசன் நம்ம ஜெயித்ததுக்கு டெஃபினட்டாக அட்டேட்டா ஒரு டீம் ஷீட் சேஞ்சஸ் தான். ஏன்னா ஒரு வழியாக ஒரே டீமை போடாமல் சேஞ்சஸ் பண்ணால் அண்ட் முக்கியமாக அந்த மிட்ஃபீல்டில் பண்ண சேஞ்சஸ் வந்து இன்றைக்கி கேமை டோட்டலாக இம்பேக்ட் பண்ணிருச்சு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம சுபிமெண்டியும் ஒரு சிடிஎம் தான், ரைஸும் ஒரு சிடிஎம் தான். ஸோ 2 டிஃபென்ஸ் மைண்டட் பிளேயர் வித் ஓடேகார்ட் சூப்பர். அதாவது ஓடேகார்டு சுபிமெண்டியும் ரீசெண்ட் டைம்ஸாக பேக் பாஸ் சைடு பாஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரே டிஎம் ரைஸை மட்டும் நான் இறக்குறேன். 2 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து ஒன்று மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஃபஸ்ட்டு டைம் மிட்ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணுறான், இன்னொன்று எஸ்ஏ. 2 பேருமே செம்ம அட்டாக் மைண்டட் டைரக்ட் ஃபுட்பால் ஆடக்கூடியவங்க. அண்ட் மைல்ஸ் லூயிஸ் கெல்லி டேக் இட்ரா, சரியான பர்ஃபார்மன்ஸ், செம பாசிட்டிவான பிளே. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ணதை விட இந்த ஒரு கேமில் நீ அவ்வளோ க்ரியேட் பண்ண, அவ்வளோ பாசிட்டிவாக ஆடின. கண்டிப்பாக இது வந்து ஒரு நியூ டைமென்ஷனே கொடுக்கும். நீ மிட்ஃபீல்டில் வந்து ஆடுறது பார்க்க கண்டிப்பாக ஒரு செம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் என் பெரிய பையன் ஜெட்டி போட்டு வந்தால் நீங்களாம் செத்தீங்களான்ற மாதிரி ஸ்டார் பாய் புகாயோ சாக்கா ஒரு வழியாக செம ஃபார்மை பிடிச்சிட்டான். இன்றைக்கி ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு கோலுக்கு அசிஸ்ட் போட்டதாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் கோல் அடித்ததாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனே கொடுக்கும். அண்ட் நம்ம மெயின் மேன் விக்டர் கியோக்கரிஸ் ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் ஆகணுமே. அதாவது அவனுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்றதை இன்றைக்கி காட்டினான். அண்ட் இந்த சீசன் மட்டும் 21 கோல் ஆல் காம்படிஷன் அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு ஃபஸ்ட் சீசனுக்கு செம சக்ஸஸ். அண்ட் இப்போ டேபிளில் 6 பாயிண்ட்ஸ் அஹெட் போயிட்டோம். அண்ட் இன்றைக்கி நல்லா கோல்ஸ் அடித்தனால கோல் டிஃப்ரென்ஸ் +4 ஏற்றிருக்கோம் மேன் சிட்டியோட. கண்டிப்பாக அவங்களுக்கு கேம் இன் ஹேண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம முடித்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்றுறதை நம்ம பண்ணியே ஆகணும். அண்ட் இன்னும் நமக்கு ப்ரீமியர் லீக்கில் 3 ஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ ஒழுங்காக அதை ஜெயிச்சு நம்ம வேலையை முடிக்கிறோம். அண்ட் முக்கியமாக இந்த டியூஸ்டே வந்து நமக்கு அட்லட்டிகோ மேட்ரிடோட ஒரு செமிஃபைனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் எப்படியாவது வின்னை போட்டு ஃபைனல்ஸ்க்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க.